ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பலாக்கொட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, பட்டை ஒரு 2 துண்டு, கிராம்பு ஒரு 3-4 சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மிக்ஸி ஜாரில் தேங்காய் பீசஸ் ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. 4-5 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் பலாக்கொட்டையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்து பண்ணிங்க, சம்டைம்ஸ் வெடிக்கும். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் தாளிப்பு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை நல்லா வதக்கிக்கோங்க. கலர் மாறினதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுக்க விழுது இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பலாக்கொட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு 2 மிக்ஸ் கொடுத்துட்டு 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு மூடி வைங்க. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.